அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது அதிக செல்வ வளத்தை தரக்கூடிய லக்ஷ்மி குபேர எந்திர பூஜை செய்வது எப்படி வீட்டில் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வாரத்தில் வெள்ளிக்கிழமை அமிர்த யோகம் அல்லது சித்த யோகம் உள்ள தினத்தில் இந்த பூஜையை தொடங்கலாம். பூஜை செய்வதற்கு முதல் நாளே பூஜை பொருட்களை தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். லக்ஷ்மி படம், குபேரன் படம், குபேர எந்திரம் ஆகியவற்றை எடுத்து சுத்தம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். வெள்ளிக்கிழமைகளில் குளித்துவிட்டு நெற்றியில் பொட்டு வைத்து கொள்ள வேண்டும். தேங்காய், வெற்றிலைப்பாக்கு, சந்தனம், பழம், பூ, சாம்பிராணி, கற்பூரம், நவதானியம், தலைவாழை இலை ஆகியவற்றை தயாராக வைத்து கொள்ள வேண்டும். நல்ல நேரத்தில் லக்ஷ்மி குபேரன் பூஜை எந்திர பூஜைக்கு தயாராக வேண்டும். குபேர எந்திரத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூஜையில் வடக்கு திசையில் வைக்க வேண்டும். தலைவாழை இலையில் நவதானியத்தை ஒன்றாக கலக்காமல் சுற்றி வர பரப்பி வைத்து கொள்ள வேண்டும். அதன் நடுவில் ஒரு செம்பை வைத்து அதில் சுத்தமான தண்ணீரால் நிரப்பி அதில் கொஞ்சம் மஞ்சள் துளை போட்டு அதனை வைக்க வேண்டும். செம்பின் மேல் மஞ்சள் பூசின தேங்காயை வைத்து சுற்றிலும் மாவிளையால் சுருகி கலசம் மாதிரி அமைக்க வேண்டும். வெற்றிலை பாக்கு, பழம், தட்சணை வைக்க வேண்டும். கண்டிப்பாக வெற்றிலை பாக்கில் மஞ்சள் தூள் எடுத்து சிறிது தண்ணீர் விட்டு பிள்ளையார் பிடித்து அருகம்புல் சாத்தி வாழையின் வலது பக்கத்தில் வைத்து நீங்கள் பூஜை செய்ய வேண்டும். இதற்கு பூஜை செய்ய ஏற்ற நாள் என்று பார்த்தால் லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய தீபாவளி திருநாள் உகந்தது. மேலும் சித்திரை மாதம், வைகாசி, ஆனி, ஆவணி, கார்த்திகை மாதங்களில் புரட்டாசி நட்சத்திரம் வரும் நாளில் இந்த நாள் பூஜை செய்வது மிகுந்த பலன்களை தரும். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை குபேர காலமாகும். இந்த நேரத்தில் கடன் தொல்லை, வியாபாரத்தில் நஷ்டமடைந்தோர் 5 வியாழன் மாலை குபேர தீபம் ஏற்றி லக்ஷ்மி குபேர நாமம் செய்வதனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இவ்வாறாக முன்பு கூறியது போல வைத்துள்ள குங்குமம் பொட்டு வைக்க வேண்டும். படம், எந்திரம், மஞ்சள், அடுத்ததாக கலசம், மஞ்சள் பிள்ளையாரை ஆகியவற்றின் பூக்களை போட்டு ஊதுபத்தி ஏற்றி வைக்க வேண்டும். கிழக்கு திசையில் அமர்ந்து விநாயகர் மந்திரம் சுலோகங்களை கூறி லக்ஷ்மி ஸ்லோகம், குபேரன் ஸ்லோகம், துதி ஆகியவற்றை கூற வேண்டும். அவ்வாறு உங்களுக்கு மந்திரங்கள் கூற தெரியவில்லை என்றால் அவர்கள் பெயர்களை சொல்லியே வணங்கலாம். அதாவது மனதில் கணபதி, லக்ஷ்மி, குபேரன் திருநாமங்களுடன் போற்றி குபேரனின் மூல மந்திரங்களையும் சேர்த்து கூற வேண்டும். பின்பு தூப தீபம் காற்றி வாழைப்பழம், பசும்பால், பாயாசம் போன்றவற்றை நிவேதனம் செய்ய வேண்டும். வெற்றிலைப்பாக்கு, பழத்தை சுமங்கலிகளுக்கும் தட்சிணை ஏழைகளுக்கும் கொடுக்க வேண்டும். கோரிக்கைகளை நிறைவேற்றியவுடன் செல்வம், சந்தோஷம், ஆரோக்கியத்தையும் தரும்படி குபேரனை வென்றிக் கொள்ள வேண்டும். இந்த பூஜை எப்போது வேண்டுமானாலும் ஆண், பெண், குழந்தைகள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். அட்சய திருதி அன்று நீங்கள் லக்ஷ்மி குபேரரை வழிபட்டால் நீங்காத செல்வம் நிலைத்து இருக்கும். ஐஸ்வர்யம் கோலம் போட்டு பூஜை செய்வது நல்லது. இந்த பூஜை மூலம் அனைத்து செல்வங்களும் உங்களுக்கு உன்னதமான வாழ்வும் அமையும். ஓம் யஜஸ்ராப வித்மகி வைஜனாய தீமகி தன்னூன குபேர பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை உச்சரித்தால் செல்வங்கள் கண்டிப்பாக நிலைத்து நிற்கும். இந்த பூஜை சிறப்பு மிக்கது. குபேரன் தனது செல்வம் அனைத்தையும் இழந்து நின்றபோது லக்ஷ்மி தேவி வணங்கி எந்திரத்தினை பெற்றார். அந்த எளிய குபேர பூஜையின் விரதம் இருந்து செய்த அவருக்கு அனைத்தும் நல்ல நாள் பெற்றது. இதை செய்வதனால் கடன் தீரும், செல்வம் பிறகும். ஆண்டுக்கு 2 முறை செய்தால் பணத்தட்டுப்பாடு இருக்காது. குபேர எந்திர பூஜையை மேற்கொள்ளும் போது ஒரே மாதிரியான நாணயங்களை எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். பூஜையரில் கோலம் போட வேண்டும். எண்கள் வெள்ளை அரிசி மாவினாலும் கட்டங்கள் சிவப்பு குங்குமத்தாலும் வார்த்தைகளை மஞ்சள் பொடியில் நாளும் போட வேண்டும். ஒவ்வொரு கட்டத்துக்கும் நாம் ஏற்கனவே சேர்த்து வைத்துள்ள நாணயத்தினை வைத்து தொடர்ந்து 9 வெள்ளிக்கிழமைகளில் அல்லது 9 பௌர்ணமி என பூஜிக்க வேண்டும். அதே தினங்களில் 9 நாட்கள் தொடர்ந்து பூஜை செய்ய வேண்டும். அந்த எண் பக்கத்தில் எழுத்துக்கள் அழியாமல் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். அந்த நாணயங்களை கட்டத்துக்குள் வைக்க வேண்டும். குபேர எந்திர கோலம் போட்டு நாணயங்களை அதில் வைத்து அதனால் அடுத்தது எந்திரத்தின் முன் சிறிய விளக்கு ஏற்றி வைத்து பூஜையை தொடங்க வேண்டும்.
மகாலட்சுமி தாயே, என் கடன்கள் விரைவில் தீர வேண்டும், எனக்கு லாபம் கிடைக்க வேண்டும் என கூறிவிட்டு ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு நாணயத்தின் மீது பூக்களை போட வேண்டும். அப்படி பூக்களை போடும்போது எழுத்துக்கள் அழிந்து விடாமல் இருக்குமாறு கட்டத்தில் வைத்து நாணயம் மீது பூக்களை போட வேண்டும். அப்படி 9 முறை வேண்டிக்கொண்டு ஒவ்வொரு கட்டத்திலும் பூவை வைத்து பின் எந்திரத்துக்கும் கற்பூரம் காட்டிய பின் அந்த கோலத்தினை வணங்கிவிட்டு பூஜை முடிக்க வேண்டும். பூஜை முடிந்த பின்னர் உடனே கோலத்தை அழித்து விடக்கூடாது. மறுநாள் துணியால் துடைக்க வேண்டும். மறுநாள் வரை அந்த கோலம் நாணயத்துடன் அப்படியே இருக்க வேண்டும். எந்திரத்தின் மீது நேரடியாக விளக்கு மற்றும் பெருக்கக்கூடாது. கோலத்தை துடைக்கும் முன்னே 9 நாணயங்களையும் எடுத்து தனியாக வைத்துவிட வேண்டும். 9 நாட்களும் உபயோகிக்கும் 81 நாணயங்களையும் பத்திரமாக எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். அது லட்சுமி தேவிக்கு பூஜிக்கப்பட்ட நாணயம் ஆகும். அன்று மாலைக்குள் 9 சுமங்கலி பெண்களுக்கு வெற்றிலை பாக்கு பழம் தர வேண்டும். 9 நாட்களும் பூஜித்த நாணயங்களை லட்சுமி தேவியின் உண்டியலில் போட வேண்டும். அதை போடும் முன் தான் அவளுக்கு செலுத்தும் அந்த காணிக்கைகள் போல தனக்கும் பல மடங்கு செல்வம் தர வேண்டும் என லட்சுமி தேவி மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த பூஜை செய்பவரால் தொடர்ந்து செய்ய முடியாத நிலை ஏற்பட்டால் வீட்டில் உள்ள வாரிசுகள் செய்யலாம். இதை செய்தால் வீட்டில் அமைதி நிலவும், செல்வம் பெருக்கெடுத்து இருக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.